சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் சரிந்து உள்ளதால் குடிநீர் விநியோகம் குறைந்து உள்ளது. இது பற்றிய விவரங்களை இந்த தொகுப்பு அலசுகிறது. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் 6 முக்கிய ஏரிகளின் மொத்த கொள்ளளவில் பிப்ரவரி 28 அன்று 68.54% உள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 28 இது 73.88% இருந்தது ஒப்பிடத்தக்கது. இதன் காரணமாக சென்னை மெட்ரோ வாட்டர் வழங்கும் குடிநீரின் அளவு தினமும் 100.5 கோடி லிட்டராக இருந்து 96.7 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டு உள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதியுடன் ஒப்பிடுகையில் பிப்ரவரி 28ஆம் தேதி நீரிருப்பு வழக்கத்திற்கு மாறாக கடுமையான சரிவை சந்தித்து உள்ளது. அந்த வகையில் புழல் ஏரியின் நீரிருப்பு 230.5 கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் கடந்த மாதம் 82.67% இருந்து தற்போது 69.85% சரிந்துள்ளது. அதேபோல் பூண்டி ஏரியின் நீரிருப்பு 247.5 கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் கடந்த மாதம் 92.7% இருந்து தற்போது 76.60% சரிந்துள்ளது. மேலும் சோழவரம் ஏரியின் நீரிருப்பு 74.9 கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் கடந்த மாதம் 72.16% இருந்து தற்போது 69.29% சரிந்துள்ளது. செயற்கை ஏரியான கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரியின் நீரிருப்பு 47 கோடி கன அடியாக மொத்த கொள்ளளவில் கடந்த மாதம் 98.8% இருந்து தற்போது 94% குறைந்துள்ளது. வீராணம் ஏரியின் நீர் இருப்பு மிக குறைந்துவிட்டதால் அதில் இருந்து நீர் வெளியேற்றம் முற்றிலும் நிறுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர் இருப்பு 306.4 கோடி கன அடியாக கடந்த ஒரு மாதத்தில் 0.72% அதிகரித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல நெமிலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் செயல்திறன் குறைந்துவிட்டதால் அதில் இருந்து அளிக்கப்படும் நீரின் அளவு தினமும் 10 கோடி லிட்டரில் இருந்து தற்போது 6.5 கோடி லிட்டராக சரிந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.